12 நாட்களாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களது உதவித்தொகையை உயர்த்தி தர சொல்லி கேட்கிறோம். ஆனால் ஒரே இரவில் மகளிருக்கு உரிமை தொகை வரவு வைக்கப்படுகிறது. எங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்காக ஒரு நாள் உங்கள் முகங்களில் இந்த காலம் காரி உமிழும். என்றும் பாராமல் இரவில் கலைஞரை கைது செய்தது மிகப்பெரிய கொடுமை என்றெல்லாம் பக்கம் பக்கமாக கண்ணீர் மல்க கட்டுரை எழுதுவார்கள். அவரது புதல்வர் பார்வை மாற்றுத்திறனாளிகளை நள்ளிரவில் கைது செய்வது தொடர்பாக ஒரு வார்த்தையும் எழுத மாட்டார்கள். உள்ளுக்குள்ளே பதுங்கிக் கொள்வார்கள். 12 நாட்களாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல்வர் பாராமுகமாய் பாராட்டு கூட்டங்களிலும் தமிழகமே சுவிச்சமாய் இருக்கிறது என காணொலியையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் வேலைவாய்ப்பு கேட்கிறோம். எங்களது உதவித்தொகையை உயர்த்தி தர சொல்லி கேட்கிறோம். மாநில அரசு மறுக்கவில்லை, மத்திய அரசு தான் நிதி கொடுக்கவில்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் ஒரே இரவில் மகளிருக்கு உரிமை தொகை வரவு வைக்கப்படுகிறது. இதை சமூக நீதி என்றெல்லாம் சவுடாலாக பேசுகிறார்கள். ஐயா, அதிக வாக்கு இருப்பவர்களுக்கு வாரி வழங்குகிறீர்கள். வாக்கில்லாத எங்களுக்கு வாய்க்கரிசி போடத்தான் நீங்கள் நினைக்கிறீர்கள். எங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை பற்றி எழுத்தாளர்கள் தொடங்கி எல்லோரும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, ஆளுபவர்களுக்கும் அவர்களுக்கு ஒத்துதுபவர்களுக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்காக ஒரு நாள் உங்கள் முகங்களில் இந்த காலம் காரி உமிழும்.